ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட உள்ளூர் இளைஞரின் இறுதிச் சடங்கில் முதல்வர் உமர் அப்துல்லா கலந்து கொண்டார். பகல்காம் பகுதியில் குதிரை சவாரி தொழில் செய்து வந்த சையது அதில் அடக்கம். பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டின் போது சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுவதற்காக பயங்கரவாதி ஒருவரிடமிருந்து துப்பாக்கியை பிடுங்க முயன்றுள்ளார். அப்போது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இளைஞரின் இறுதிச் சடங்கு அனந்தநாக் மாவட்டத்தில் நடைபெற்ற நிலையில் அதில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கலந்து கொண்டார். அப்போது கண்ணீர் விட்டு கதறி எழுத சையது அதில் தந்தையின் ஆறத் தழுவி முதல்வர் உமர் அப்துல்லா சமாதானம் செய்தார். அதோடு அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாகவும் அவர் உறுதியளித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு வேனில் வந்திருந்த சுற்றுலா பயணிகளுக்கு உள்ளூர் மக்கள் வாட்டர் பாட்டில்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உள்ளூர் மக்களின் இந்த செயல் மனிதாபிமானத்தையும் நல்லிணக்கத்தையும் பேணி காக்கும் விதமாக அமைந்துள்ளது. தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் இஸ்லாம் மற்றும் காஷ்மீரின் நண்பர்கள் இல்லை என தெரிவித்துள்ள காஷ்மீரி மக்கள் அவர்கள் அமைதியை சீர்குலைத்த எதிரிகள் என்றும் சாடியுள்ளனர். பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது எடுக்கப்பட்ட புதிய காட்சி வெளியாகியுள்ளது. இதில் சுற்றுலா பயணிகளை தரையில் அமர வைத்து சுடும் காட்சி உள்ளது. மேலும் தமிழக பயணிகள் சிலர் வெடிகுண்டு என அலறும் சத்தமும் இந்த காட்சிகளில் பதிவாகியுள்ளது. இதற்கிடையே இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்திற்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்கள் நாட்டு மக்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. காஷ்மீரின் பகல்காமில் நடைபெற்ற தாக்குதலை தொடர்ந்து அம்மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றமான நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கையை அமெரிக்கா விடுத்துள்ளது. பயங்கரவாத தாக்குதல் பதற்ற சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல் விடப்பட்டதாகவும், ஆனால் லடாக் பகுதிக்கு செல்ல எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அமெரிக்காவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருபுறமும் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே காஷ்மீரின் உதம்பூர் பகுதியில் என்கவுண்டரின் போது பயங்கரவாதிகள் தாக்கியதில் பாதுகாப்பு படை வீரர் வீர மரணமடைந்தார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள ஆலோசகர்கள் வெளியேற வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதர் சாத் அகமது வாரைச் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வர வேண்டும் என அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதையடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு சென்ற பாகிஸ்தான் தூதரிடம் உத்தரவு நகலை அமைச்சகம் வழங்கியது. பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் விமானப்படை, ராணுவப்படை மற்றும் கடற்படை ஆலோசகர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என அதில் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தூதரக அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. புதிய விசா விதிகள் குறித்தும் பாகிஸ்தான் தூதரிடம் தெரிவிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர். பஹல்காம் தாக்குதலுக்கு பின் ஸ்ரீநகரிலிருந்து 11,000 பேர் வெளியேறியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இது வழக்கமான நாட்களில் வெளியேறும் மக்களின் எண்ணிக்கையை விட 2,000 அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் வெளியேறி வருவதால் ஏர் இந்தியா, இண்டிகோ உள்ளிட்ட நிறுவனங்கள் கூடுதல் விமானங்களை இயக்கியுள்ளன. அதோடு ஸ்ரீநகர் செல்லும் விமானங்களுக்கான முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டன. பொதுமக்கள் அதிக அளவில் வெளியேறி வருவதால் ஸ்ரீநகரிலிருந்து டெல்லிக்கு இயக்கப்படும் விமானங்களின் ஒருவழி கட்டணம் 32,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது கடல் எல்லைப் பகுதியில் ஏவுகணை சோதனை நடத்த திட்டமிட்டிருப்பதாக ராணுவ வட்டாரத்தை மேற்கோள் காட்டி ANI செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தரையிலிருந்து தரைப்பகுதியை நோக்கியே இந்த ஏவுகணை சோதிக்கப்படும் என பாகிஸ்தான் ராணுவத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பின் இந்தியா, பாகிஸ்தான் இடையே பதற்ற சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் நடத்தப்படும் இந்த சோதனை முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியாவை ஒட்டி நடைபெறும் இந்த சோதனை குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னதாக பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி தரும் என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் போர் விமானங்கள் எல்லையில் தொடர்ந்து ரோந்து சென்றன. இதற்கிடையே பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எடுத்த நடவடிக்கைகளுக்கு மேற்கொள்ள வேண்டிய எதிர்வினைகள் குறித்து ஆலோசிக்க பாகிஸ்தானும் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள ஆலோசகர்கள் வெளியேற வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதர் சாத் அகமது வாரை
வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வர வேண்டும் என அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு சென்ற பாகிஸ்தான் தூதரிடம் உத்தரவு நகலை அமைச்சகம் வழங்கியது. பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் விமானப்படை, ராணுவப்படை மற்றும் கடற்படை ஆலோசகர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என அதில் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தூதரக அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. புதிய விசா விதிகள் குறித்தும் பாகிஸ்தான் தூதரிடம் தெரிவிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பஹல்காம் தாக்குதலுக்கு பின் ஸ்ரீநகரிலிருந்து 11,000 பேர் வெளியேறியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இது வழக்கமான நாட்களில் வெளியேறும் மக்களின் எண்ணிக்கையை விட 2,000 அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் வெளியேறி வருவதால் ஏர் இந்தியா, இண்டிகோ உள்ளிட்ட நிறுவனங்கள் கூடுதல் விமானங்களை இயக்கியுள்ளன. அதோடு ஸ்ரீநகர் செல்லும் விமானங்களுக்கான முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டன. பொதுமக்கள் அதிக அளவில் வெளியேறி வருவதால் ஸ்ரீநகரிலிருந்து டெல்லிக்கு இயக்கப்படும் விமானங்களின் ஒருவழி கட்டணம் 32,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலில் எதிரொலியாக திருப்பதி மலையில் ஹை அலர்ட் பிறப்பிக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. திருமலைக்கு வரும் அனைத்து வாகனங்களும், பக்தர்களின் உடைமைகளும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. மலைப்பாதை முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பக்தர்கள் கூடும் முக்கிய இடங்களில் விஜிலன்ஸ் மற்றும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.